ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஷியாம் ஸ்னேகா 234 சேனல். இன்றைக்கி நாங்கள் ஈரோடு பகுதியில் இருக்க பிரசித்தி பெற்ற தம்பிக்கலை ஐயன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலோட வரலாறு, சிறப்பு, அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற பூஜை முறைகள் எல்லாமே இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட இடையில இந்த கோவில் எந்த இடத்துல, அதாவது எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் அதோட பேரை சொல்லியிருக்கேன். இந்த கோவிலுக்கு நாங்கள் ஒரு 4-5 தடவை வந்திருக்கோம். ஆனால் இதுதான் நம்ம அஸ்வித்தை கூட்டிகிட்டு வர தடவை. இந்த கோவிலில் கலை ஐயன் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த ஊரோட காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. கலை ஐயன் அப்படின்னா இந்த வழி ஃபுல்லாக போகிற இடம் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சை பசேல்னு அழகாக இருக்கும். இந்த இடத்துக்காகவே அங்கே அமைஞ்சிருக்குல்ல, அந்த வழி போகிற வழிக்காகவே நம்ம இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு மனசு தேடுற மாதிரி இருக்கும். உண்மையாகவே இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக சூப்பராகவே இருக்குங்க. இங்கே கார் பார்க் பண்ணுறதுக்கு, பைக் நிறுத்துறதுக்கெலாம் நிறைய பெரிய இடமே இருக்குது. அதுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. வந்துட்டு போனவங்களோட நம்பிக்கையை பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா கோவிலும் நடக்கிற மாதிரி இந்த கோவிலையும் வருஷத்தில் ஒரு தடவை திருவிழா நடக்குது. அது எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் ஃபஸ்ட்டு வாரத்தில் இந்த கோவிலில் தேர் ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த கோவிலில் ராகு கேது பரிகாரம் செய்கிற ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன வேண்டிக்கிட்டோனாலும் அப்படியே நடக்கும் அப்படின்னு இங்கே ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதுதான் உண்மை. கோவிலுக்குள்ளே போன உடனே ஒரு சூப்பர் வைப் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கோவிலுக்கு பின்னாடி, இந்த கோபுரத்துக்கு இந்த பின்னாடி சைடு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ புறா இருக்கும். அதுக்கெல்லாம் அரிசி போட்டிருப்பாங்க. அது அத்தனையும் அவ்வளோ அழகாக சாப்பிட்ருக்கு. பார்க்குறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு சூப்பரான இடம் என்ன தெரியுமாங்க? கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் உண்மை. இல்லை, நிறைய பேர் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்த போது சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, உண்மை, அது உண்மை தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவே இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொப்பு அப்படின்னு சொல்லி 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம வாங்கிட்டு போய் ஒரு பூசாரிக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாமிக்கிட்ட இருக்கிற திருநீர் எடுத்து அதில் போட்டு ஒரு தண்ணி பிடிச்சி வேப்பலையில் நம்மளுக்கு மந்திரிச்சு கொடுக்குறாங்க. அந்த மந்திரிச்ச தண்ணியை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தலையை 3 தடவை சுற்ற சொல்கிறாங்க. நம்ம தலையை 3 தடவை சுற்றிட்டு அங்கே ஒரு கல் வச்சுருக்காங்க. இந்த கல்லில் போய் நடுவில் போட்டு அடித்து உடைக்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம தூரமாக நின்று அந்த கல்லில் படுற மாதிரி அடித்து உடைச்சோம் அப்படின்னா நம்மளை பிடிச்சிருக்க கண் திஷ்டி, நம்மளை சுற்றி என்ன கெட்டது இருக்கோ அதெல்லாமே போய் நம்மளுக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது வேணால் உண்மை தான். நானும் ஒரு 2 தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனால் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வைபெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே இருந்துச்சு. எத்தனை சிலைகள் இருக்குது பாருங்கள். அப்போ அத்தனை சிலைகளும் எத்தனை பேர் வச்சுருக்காங்க, அத்தனை பேர்த்தோட நம்பிக்கை இந்த சிலைகள் எல்லாமே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சிலையில் இருக்குது. ஒருத்தங்க போலீஸ் ஆகணும், ஒருத்தங்க டீச்சர் ஆகணும், அதுக்கப்புறம் லேப்டாப் வாங்கணும், என்ன லேப்டாப் என்ன கம்பெனி வாங்கணும்னு கூட எழுதி சிலையாக வச்சுருக்காங்க. அப்போ அத்தனை பேர்த்தோட நம்பிக்கை. இந்த கோவிலை சுற்றியுமே அவ்வளோ சிலைகள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் சிலைக்கு பக்கத்துலேயும் அவ்வளோ சிலைகள்லாம் இருக்குது. எத்தனை சிலை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்சதோ. இந்த மாதிரி நம்ம சிலை வச்சோம் அப்படின்னா அதே மாதிரி நம்மளுக்கு நடந்துரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகங்க. அப்படி நடந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவ்வளோ சிலைகள் இருக்கே. நான் ஃபஸ்ட்டு பார்த்ததோட இப்போ பார்க்கும்போது நிறைய சிலைகள் இருக்குது, அவ்வளோ இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சாமிகள் சிலையில் இருக்குது. இது இந்த சாமிங்க பேர் எனக்கு தெரியலங்க. நிறைய பேர் அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம்லாம் கொட்டி சாமி கும்பிட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இது இப்போ தான் நான் வரும்போது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். யானை தும்பிக்கையில் இருந்து சிவன் மேலே தண்ணி விழுற மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக நான் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கும் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க. நல்லா தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எடுக்க முடியலங்க, தண்ணி வரல. நம்ம அஸ்வித்துக்கு யானை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அஸ்வித் வேற என்ன பண்ணுறான்னா யானைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. எனக்கு கூட தெரியல அஸ்வித்துக்கு இவ்வளோ தெரியும் அப்படின்னு. யானைகள் மாடெல்லாம் புல்லு தான் சாப்பிடணும்னு அஸ்வித் தெரிஞ்சு வச்சுருக்கான். நான் சும்மா நார்மலாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி, இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். இங்கே அங்கே இருக்க புல்லை பறித்து கொண்டு யானைக்கு சாப்பிட கொடுக்குறான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பையன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான். அவனுக்கு புரிஞ்சிருக்கு பாருங்களேன். ஆடு மாடெல்லாம் புல்லு தான் சாப்பிடணும் அப்படின்னு கரெக்டாக கொண்டு போய் புல்லை பொறிச்சு அந்த யானைக்கு கொடுக்குறான். ஏன் அப்படின்னா அது சாப்பிடுமா, அதுக்காக கொடுக்குறான். அஸ்வித்துக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு, ஆடு, இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் நல்லா அவன் புரிஞ்சு மெச்சூர்ட் ஆனதுலேருந்து நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்களா. அப்போலேருந்து கேட்கும்போதுலேருந்து அவன் சொல்லுவான். யானை எப்படி கத்தும் அப்படின்னு கேட்டால் அவன் ரொம்ப அழகாக தும்பிச்சான் கையை தூக்கி கத்துற மாதிரி அந்த மாதிரி பண்ணி காட்டுவான். சரிங்க, அவ்வளோதான். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கோவிலோட
இருக்க இடத்தோட ஊர் பேர் சொல்லலாமா? இடத்தோட பேர் புதிய முப்பனூருங்க. அங்கே தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோவிலுக்கு வந்து எத்தனை பேருக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய். போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப அழகாக இருக்கும், கண்ணுக்கே ரொம்ப இனிமையாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் பாய்.